குவைத்தில் பேரிச்சம்பழம் சீசன் முடிஞ்சு அடுத்த ஒரு சீசன் ஆரம்பமாயிருச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இலந்த பழங்க. இப்போது இலந்த பழம் சீசன் வந்து ஆரம்பமாயிருச்சு. ரோடுகளில் இருக்கக்கூடிய மரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கங்கே அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய மரங்களாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே இலந்த பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பழுத்து பறிக்க ஆள் இல்லாமல் அனாதையாக தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மரம் நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குது. பெரிய மரம். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பழங்களும் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். பக்கத்தில் காட்டுறேன். நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்குது. குவைத்தில் பேரிச்சம்பழம் விளையுது. குவைத்தில் பேரிச்சம்பழம் விளைஞ்சாலுமே விலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறவே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதனால் பேசாமல் ஊருக்கு போகையில் பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக இப்போ ஊருக்கு போகிற ஆளுங்க ஒரு 10 கிலோ இலந்த பழத்தை பிடுங்கி பேக் பண்ணி கொண்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது இந்த மரத்தில் பாருங்கள், கேப்பே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பழங்கள் நல்லா ஒரு ஆப்பிள் சைஸ்லேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கத்தை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் போகிறேன். இதை பாருங்கள். பாருங்கள் வாது எவ்வளோ கீழே இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபுல்லாகவே அரைப்பழங்க. ஃபுல்லாகவே அரைப்பழம் அருமையாக இருக்குது. இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். மரம் நல்ல ஒரு பெரிய சைஸ் மரம். 10 கிலோன்னு 20 கிலோவே பிடிங்கி கொண்டு போகலாம் போல். அந்தளவுக்கு வந்து பழங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன்.